இப்போ இந்த மருந்து கொடுத்து இதுன்னுட்டு நல்லா இதாயிருச்சு, உள்ளுக்கு நல்லா தூருக்கு இதாயிருச்சு பாருங்க. 3 மாதம் கழிச்சு தான் நான் ஒரு தடவை அந்த யூடியூப்பில் ஆட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த அபிமான பற்றி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வந்து இயற்கை விவசாயம் ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் ஆர்ஃபிக்ஸு கொடுக்க சொன்னாங்க. இதை 2 தடவை கொடுக்க சொன்னாங்க. 2 தடவை கொடுத்தோம். இதுவும் 200 லிட்ரு தண்ணியில் கலந்து ஒவ்வொரு லிட்ரு இதுனேன் முதல்ல ஊற்றிட்டு அந்த முதல் வாரத்துலேயே எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இலையும் நல்லா பச்சையாக பசுமையாக நல்லா அகலமாகவும் தெரிஞ்சுது. வணக்கம். பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம். என் பேர் வந்து அருள்குமார். நாங்கள் எங்கள் ஊரில் விவசாயம்னா வெங்காயம் அதிகபட்சமாக பண்ணுவோம். இப்போ தான் இந்த வாழை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முத்துச்சோளம், நெல் பண்ணுவோம். இப்போ நான் புதுசாக இப்போ 15 வருஷம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த வாழை வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை பண்ணியிருக்கேங்க. G9, இதோட பேர் G9. இது வச்சு இப்போ 6.5 மாதம் ஆச்சு. 3 மாதம் கழிச்சு தான் நான் ஒரு தடவை அந்த யூடியூப்பில் ஆட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த அபிமான பற்றி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வந்து இயற்கை விவசாயம் ஒரு ஆர்வம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இதுவும் இயற்கை சார்ந்த இது தான் ப்ராடக்டாக இருந்ததும், சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கினோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, முன்ன இந்த 1 லிட்ரு வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ 1 லிட்ரு வாங்கி 200 லிட்ரு தண்ணியில் கலந்து இங்கே இருக்கிற வாழை வந்து 220 கட்டாக வச்சுருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு லிட்ரு கலந்து ஊற்றுனேன். அந்த முதல் வாரத்துலேயே எனக்கு நல்ல ரிசல்ட்டு தெரிஞ்சுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இலையும் நல்லா பச்சையாக பசுமையாக நல்லா அகலமாகவும் தெரிஞ்சுது. வேர் வளர்ச்சி, நல்ல வேர் வளர்ச்சி வருது. உங்களுக்கு ரூட் அதிகம் போனாவே நல்லா உணவு எடுத்து வாழை நல்லா வரும் பாருங்கள் பசுமையாக. அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் நல்லா இருந்தது. இதை 2 தடவை கொடுக்க சொன்னாங்க. இதை கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஆர்ஃபிக்ஸு கொடுக்க சொன்னாங்க. இதை 2 தடவை கொடுக்க சொன்னாங்க. 2 தடவை கொடுத்தோம். இதுவும் 200 லிட்ரு தண்ணியில் கலந்து ஒவ்வொரு லிட்ரு இதுனேன் முதல்ல ஊற்றிட்டு அந்த மாதிரி செஞ்சோம். நான் இந்த மாதிரி 6 மாதம் ஆச்சுங்க, இனிமேல் இப்போ இது பூ எடுக்க போகுது அப்படின்னு. அப்படின்னா ஒரு FL77 ஒன்று இருக்குது, இதை கொடுத்து பாருங்கள் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு இதையும் ஆர்டர் பண்ணி வாங்கி, இது வந்து நல்ல பூ பெருசாக வரும், காய் நல்லா திரண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு இதுன்னு இருக்குங்க. இந்த பாருங்கள், தார் வந்திருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் நல்ல ஆழமாக நம்ம இவ்வளோ தூரமே இருந்தது. அந்த அந்த இப்போ எத்தனை ஏடு இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு. இப்போ இந்த மருந்து கொடுத்து இதுன்னுட்டு நல்லா இதாகிருச்சு, உள்ளுக்கு நல்லா தூருக்கு இதாகிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், தார் இது பண்ணியிருக்கு. இது வந்து 9 சீப்பு எல்லாமே இது பண்ணியிருக்கு. அதில் வந்து 32 காய் கூட வந்திருக்குது. ஆனால் 12 வரும் அப்படின்னாங்க. 12 வந்தால் மேலே 24 காய் தான் இருக்குமா. இதே தான் உங்களுக்கு 30, 32 வருது, கீழே தான் 18 இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயிட் இதில் ஓடியாந்துருதுல்ல.